Welcome to Social Square, our channel. Subscribe, share, and like it. Now we see the second part of the world between two war, French Indo-China. The French Indo-China today, the Cambodia, Laos, and Vietnam. It has this continent right from the beginning of the French cooperation. After that, the French they restricted the impositions of the French language and the culture they learned from the ideas of the resolution during the First World War. First World War சமயத்தில் இந்த இந்தோ சைனா பீப்புள்ஸ் ஃப்ரெஞ்சுக்காக போர் செய்கிறாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது அவங்களுடைய லாங்குவேஜ் கல்ச்சர் இதெல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்க. இண்டோ சைனீஸ்க்காக சண்டை போடுறாங்க ஃப்ரான்ஸில். சைனீஸ் ஃபாட் இன் த ஃப்ரான்ஸ் அண்டு ரிட்டர்ன். அப்படி திரும்பி வரும்போது போர் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆஃப் த ஹவு த ஃப்ரெஞ்ச் ஹேட் ஃபாட் அண்ட் எப்படி ஃப்ரெஞ்சு பீப்புள் போரில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற நல்ல ஐடியாவை எடுத்துக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு வராங்க. Suffer during the war. Then communist idea from the mainland, the China were also the major influence. Many became the convict that the considerable wealth and the Indo-China were benefiting only the colonial powers. இந்த 20th centuryயில் நேஷ்னலிசம் நல்லா வளரும் பொழுது ஸ்வாடிக் வயலண்ட் அவுட்பிரஸ்ட் ஏற்படுது. 1916 த மேஜர் ஆன்டி கலோனியல் ரிவோல்ட்டு இந்த கொரியா வியட்நாம் முழுக்க பரவி இருக்குது. தேர் வேர் ஆல்சோ இவங்க கொரில்லா ஆக்டிவிட்டீஸ் டாங்கிங் அந்த இடத்துல நடத்துகிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஹோ சு மின் அப்படின்றவர் இந்த நாட்டில் இண்டிபெண்டன்ஸில் கலந்துக்கிறாரு. த எமர்ஜென்ஸ் ஆஃப் த வியட்நாம், த மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்ஃப்ரோ சைனீஸ். இவங்களுடைய மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இண்டோ சைனா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். The formed in the 1929, it was composed of the wealthy and middle class sections of the population. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு வெல்த்தியாகவும் இந்த செக்ஷனில் பாப்புலேஷனில் அவங்க கலந்துக்கிறாங்க. 1929 வியட்நாம் சோல்ஜர்ஸ் மல்டினைடு அண்ட் தேர் வாஸ் த ஃபெயில்டு அட்டெம்ப்ட் த அசாசினேட்டட் த ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜென்ரல் இங்கே அசாசினேட் செய்யப்படுறாங்க. இது ஃபாலோ பை த லார்ஜ் ஸ்கேல் த பெசன்ஸ். இது பெசன்ஸ் ரெவல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. இந்த பெசன்ட் ரெவல்யூஷனை நடத்தினது யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட்டு சில ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க. இந்த ரிவோல்ட்டை தான் ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்லுவோம். இது தௌசண்ட்ஸ் ஆஃப் த ரிபல்ஸ் இதில் கொல்லப்படுறாங்க. ஆஃப்டர் த ஒயிட் டெரருக்கு அப்புறம் ஹோ சு மின் லெஃப்ட் ஃபார் த மாஸ்கோ விட்டு போயிடுறாரு. 1930 மாஸ்கோவும் சைனாவுக்கும் அங்கேயும் இங்கேயுமா இருக்கார். when the French was defeated by the Germany in the 1940 ஃப்ரெஞ்ச் ஜெர்மனியை டிஃபீட் பண்ணிடுது. ஹோ சு மின்னும் அவனுடைய லெஃப்டினனும் த டோன் ஆஃப் த ஈவெண்ட் அட்வான்ஸ் த வியட்நாமிஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். த கிராசிங் ஓவர் த பார்டர் இன் டு த வியட்நாம் இன் த ஜனவரி 1941 த originated த லீக் ஆஃப் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் வியட்மின் அது வியட்நாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரினியூடு த எம்பசிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த வியட்நாமிஸ் நேஷனலிசம் இது நல்லா டெவலப் ஆகி அந்த நாடு இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்காங்க. இவர் தான் அந்த ஹோ சு மின் அப்படின்றவர். டீகாலனைசேஷன் இந்தியாவில் காலனைசேஷன் எப்படி இருந்தால் டைரசி ப்ராவின்ஸ் ஒரு ப்ராவின்ஸில் இரட்டை ஆட்சி நடக்கிறது தான் நம்ம டைரசி ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12th centuryயில் இது தான் இருக்குது. அந்த சமயத்தில் தான் சுதேசி மூமெண்ட்டு 1905 நடக்குது. இந்த சமயத்தில் அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால இந்த பொலிட்டிக்கலில் எக்கனாமிக்கில் நல்ல பல சேஞ்சஸ்லாம் வருது.
1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் டைரசீட் ப்ரொவைடட் ஃபார் த elected the provincial assembly as well as for the Indian ministers hold the certain portfolio under the transferred subject. ஜெம்ஸ்ஃபோர்ட் டெக்ளரேஷனும் சொல்கிறாங்க. இந்த டெக்ளரேஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்க்ரீஸிங் அசோசியேஷன் ஆஃப் த இந்தியன் எவ்ரி பிரான்ச் இன் த அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு உரிமைகள் கொடுக்குறாங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இடம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அடையக்கூடிய லீகலாக கொடுக்கணும். த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் த மெஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டு பையிங் எ பொலிட்டிக்கல் பீஸ் நீடட் டு த எக்ஸ்டெண்ட் த டேக்ஸ் பேஸ்டு. பொலிட்டிக்கல் பீஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் பேஸில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து இந்த டைரசியை ரிஜெக்ட் பண்ணுது. அதே சமயத்தில் லெஜிஸ்லேச்சரையும் பாய்காட் பண்ணுது. பாய்காட் பண்ணுறதுனா வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறது. லேக் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, லேக் ஆஃப் த மெஷர்ஸ் டு த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவில் எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி தேங்கி நிற்கிது அப்படின்றது தான் இது. அப்படி பார்த்தோம்னா சச் எஸ் த சுகர், சிமெண்ட், த கெமிக்கல், இது எல்லாமே ஒரு கலோனியல் எக்கனாமிக் பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ரொவைடர் ஃபார் த பிரிட்டிஷ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி guaranteeing the purchasing contract. But in the case of the indigenous industries, support was only the form of the providing தான் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. the technical advice and the educational and the establishment of the pioneer factories in the new industries எல்லா சப்போர்ட்டும் டெக்னிக்கலாக அட்வைஸும் எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் திஸ் பாலிசி வாஸ் சூன் அபாண்டன். ஆனால் வந்து அவங்க கொடுக்கக்கூடியது வந்து இதை பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் தடுத்துடுறாங்க. என்டர்பிரைஸ் எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்காங்க. தென் த இந்தியா இன் த டேஸ் ஆஃப் த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, த கிரேட் டிப்ரெஷனுங்கிறது 1929 இந்தியாவிலையும் விட்டு வைக்கல. பிரிட்டிஷ் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸையும் பிரிட்டிஷில் எப்படி ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்தியாவிலும் அதனுடைய தாக்கம் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டிக்ளைன் ஆகுது. பர்டிகுலராக ஹெவி இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் வந்து ரயில்வே, பில்டிங், இது எல்லாமே டிக்ளைன் ஆகுது. கலோனியல் கவர்மெண்ட்டு எக்ஸ்பேண்ட் த ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஒரு ஐடியல் ஆஃப் த மோட் ஆஃப் த எக்கானமியில் சில கேரண்டிஸ்லாம் கொடுத்து இன்டைரக்டாக டேக்ஸ் வந்து வசூலிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டம் டியூட்டிஸ், அதாவது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக. எப்படி டியூட்டினா, ஃபாரின் குட்ஸுக்கெல்லாம் என்ன இருக்காது, இன்கம் அவங்க கொண்டு வர பொருளுக்கு டேக்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருளுக்கு கட்டாயமாக டேக்ஸ் போடுவாங்க. அதுதான் வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த எம்பரர் வாஸ் அ சைன் அட் த எக்கனாமிக் சம்மிட். இதில் வந்து ஒட்டாவாவில் 1932 எம்பரர் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறாரு. இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் இன்க்ளூடிங் இந்தியாவும் தான் இருக்குது. இட் அக்ரி டு கிவ் த ப்ரெஃபரன்ஸ் த இம்பீரியல் ஓவர் த நான் இம்பீரியல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஃபோர்ஸ்டு இந்த பாலிசியை இந்தியா மேலே போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பட்ஜெட்லாம் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெவன்யூவை ரைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஃபாரின் கரன்சியை அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இந்தியன் எக்கானமியில் இம்பேக்ட் ஆஃப் த டிப்ரெஷன் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் டிப்ரெஷன் நம்ம இந்தியாவில் அதிகமான இந்தியன் அக்ரிகல்ச்சர் டெத்துக்கு இது ஒரு சாவுமணியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய டெக்லைன் வந்து வைல் த லேண்ட் ரெண்ட் டு பெய்ட் த பெசன்ட்ஸ் ஆர் ரிமைனிங் த அன்சேஞ்சு. ஆனால் வந்து லேண்டில் இருக்கிற பெசன்ட்ஸ் வந்து கட்டக்கூடிய அந்த ரெண்ட் வந்து குறையவே இல்லை. த டேர்ம் ஆஃப் த ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் த ஃபார்மர் டு த ஸ்டேட் த டபுள்டு. ஆனால் அந்த பெசன்ட்ஸ்லாம் கட்டக்கூடிய வரிகள் எல்லாமே டபுள் ஆகுது. ஃபார்மர்ஸு, இந்தியன் மேனுஃபேக்சர்ஸு, இது எல்லாமே தங்களுடைய கூட்ஸ் எல்லாம் வேலை இல்லாமல் தான் வச்சுருக்கிற தங்கம், வெள்ளி இதெல்லாம் விற்று சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபேமின் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது இந்த டிப்ரெஷன்னால். 1930
saw the emergence of the Indian National Congress. இதெல்லாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்துட்ருக்கு. மில்லியன் ஆஃப் த மாஸ் மூமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. இது கால் கிவன் த காங்கிரஸ் ஃபார் த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட். இந்த சமயத்தில் தான் இந்தியாவில் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் வந்து நடக்குது. எவோக்டு த ட்ரமாண்டஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ரூரல் இந்தியா. இந்தியாவில் ரூரலில் இந்த ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இதையெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சமாளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியா ஆக்ட் 1935 ஒன்று பிரிட்டிஷ் வந்து போடுறாங்க. இது என்ன நோக்கத்துக்காக போடுறாங்க? ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறதுனா, அதை சமாளிக்கிறதுக்காக, இந்தியன்ஸை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இது போடுறாங்க. 1935 ஆக்டு இந்த ப்ரொவைஸில் கிரேட் பவர் டு த லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட்லேயும் டைரக்ட் எலெக்ஷனும் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. 1937 எலெக்ஷனில் காங்கிரஸ் அதை நம்பி எல்லா இடங்கள்லையும் நின்று நிறைய பெரும்பாரியான ப்ராவின்ஸில் ஆட்சியை அமைக்குது. ஆனால் இது ரொம்ப நாள் வந்து நிலைக்கல. However, the decision of the British to involve the India in the Second World War without the consulting the popular Congress ministers எதுவுமே கேட்காம அவங்கள வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபடுத்துறதுனால அந்த ப்ராவின்ஸில் செலக்ட் ஆன அந்த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிடுறாங்க. அந்த போஸ்ட்டை முத பிடிச்ச அருமையான போஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க? ரிசைன் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த பார்லிமெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த பார்லிமெண்ட்டு. இது ஆஃப்ரிக்காவில் எப்படி இந்த ஆன்டி கலோனியல் மூமெண்ட் நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஆஃப்ரிக்கன் கோஸ்டல் லைன் ஹேட் பீன் த எக்ஸ்ப்ளோர்ட் இன் த 16th century. 16th centuryலேருந்து யூரோப்பியன்ஸ் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. பட் த இன்டீரியர் த ஆஃப்ரிக்கா, அதாவது கடற்கரை பகுதியில் மட்டுமே இருக்காங்க. ஆனால் உள்பகுதியில் இன்டீரியருக்குள்ளே யாரும் போகலை. அவுட் சைட் த வேர்ல்டு ஒன்லி த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 19th century. 19th centuryனுடைய கால் பகுதியில் தான் வெளி உலகம் வந்து உள்ளே போக ஆரம்பிக்குது. அதனால தான் இதை வந்து இருண்ட கண்டம் அப்படின்னு, டார்க் காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரோப்பியன் காலனிஸ் பிகன் ஆஃப்டர் அபவுட் த 1871. 1875 தான் இந்த காலனிஸ்லாம் ஆரம்பிக்குது. இதில் வந்து த வார் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் போஸ். இங்கே வந்து ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் வந்து போஸு. அவங்களுக்கு இந்த ஃபாரினர்ஸ் யாரையும் பிடிக்காதனால அவங்க கூட சண்டை போடுறாங்க. அதுதான் போஸ் வார் அப்படின்னு சொல்லுவோம். த ரிலேஷன் பிட்வீன் த டூ பிரிட்டிஷ் காலனிஸ், முதல்ல நான்டலும் கேப் காலனியும் த டூ இண்டிபெண்ட் போஸ் செட்டில். இதுதான் போஸ் வந்து அதிகம் இருக்கிற இடம். டிரான்ஸ்வாலில் ஆரஞ்ச் அப்படின்ற பகுதியிலையும் ஃப்ரீ ஸ்டேட்டாக ஆரம்பத்தில் இருந்தாலும் இந்த டிஸ்கவரி ஆஃப் த கோல்டன், தங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்வாலுக்கு எல்லாரும் 1886 யூரோப்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்ததுனால இது வந்து போஸுக்கு வந்து பிடிக்கல. அதனால் போஸ் ஹேட்டட் தீஸ் பீப்புள் ஹூம் தே ரெஃபர் டு த உட்லாண்டர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ். வெளிநாட்டிலேருந்து வந்து தன்னோட நாட்டில் தங்கம் தேட வந்தவங்களை வந்து உட்லாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த போஸ் டாக்ஸ்டு தம் ஹெவிலி அப்பார்ட் ஃப்ரம் த டைனிங் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ். போஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஃபாரினர்ஸ் மேலே எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, நிறைய வரி கட்டணும் அப்படின்லாம் நிறைய பொலிட்டிக்கலில் ரைட்ஸில் போடுறாங்க. ஸோ த கொஸ்டின் வாஸ் த வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போஸ் வேர் த சுப்ரீம் இன் த சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் சுப்ரீம் லெவலில் இருக்காங்க, பிரிட்டிஷா போஸா அப்படின்ற பிரச்சனையில் தான் சண்டை ஏற்படுது. அதனால் போஸ் வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த போஸ் லாஸ்டட் த 3 years in the 1899 to 1902. 3 வருஷம் இந்த போர்லேயே இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து போஸ் தான் நிறைய இடங்களை ஜெயிக்கிறாங்க. 1900 ஆஃபில் ஆர்ம்டு போஸோட ஆர்மி வாஸ் டிஃபீட்டட். பிரிட்டோரியா ஆக்குபைடு. போஸோட ஆர்மியை தோக்கடிச்சு பிரிட்டோரியாவை கைப்பற்றிக்கிறாங்க. அப்புறம் போஸ் வந்து கொரில்லா வார் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது கண்டினியூவாக 2 years மறுபடியும் இதே மாதிரி மெத்தடில் இருக்காங்க. தே செட்டப் த இன்டர்னட் கேம்ப் ஃபார் த போர் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். போஸ் உமன்ஸையும் சில்ட்ரனையும் ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் த ஃபுட்ஸு, மெடிக்கல், சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே இருந்தனால அந்த ஒன்றா இருக்கும்போது 26,000 பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து 2 போஸ் ஸ்டேட்ஸ் வந்து அனெக்சர் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் போஸ் வந்து இங்கிலீஷினுடைய கண்ட்ரோலுக்கு
வந்துடுறாங்க. இந்த இடத்துல வந்து த யூனியன் பார்லிமெண்ட் கேப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யூனியன் ஆஃப் த சவுத் ஆப்ரிக்கா கேம் டு இன்டு த மே 1910 யூனியன் ஆஃப் த சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இது போர்ஸ் வார் நடந்த இடம். இது பிரிட்டிஷ் வந்து எப்படி 1910 வந்து அந்த சவுத் ஆப்ரிக்கா ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னு. இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா போத்தா அப்படின்னு சொல்லலாம். இவர் சவுத் ஆப்ரிக்கா பார்ட்டினுடைய ரூல்டு பிளேஸு. இவர் பிரிட்டிஷனுடைய கோஆப்ரேஷன் மூலம் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. சவுத் ஆப்ரிக்கா பார்ட்டி ஃபார்ம்டு அட் த நேஷ்னல் பார்ட்டி அண்டர் த ஹெரோட்ஸாக் அப்படின்றவர் சவுத் ஆப்ரிக்காவில் நேஷ்னல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. 1920 எலெக்ஷன் த கெயின் த 44 சீட்ஸு. 1920 44 சீட்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நவ் வந்து இந்த லீட் பை த ஸ்மட் வந்து இதை வந்து இப்போ தன்னோட தலைமையின் கீழே வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து யூனியனிஸ்ட் பார்ட்டியை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஹெர்மன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவரும் அந்த சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு இதுக்காக போராடினவர். இது சைமன் பொலிவர், லிபரேட்டர். தென் இவங்க எல்லாமே சவுத் அமெரிக்காவினுடைய லிபரேஷனுக்காக போராடினவங்க. த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் த சவுத் அமெரிக்கா before the European discovery of the America, 3 center civilization extended. There are the Mexico in the Central America and Peru in the South. இந்த 2 பிளேஸில் மட்டும்தான் நல்ல வளமான ஒரு அரசாட்சி இருந்தது. மாயா அண்ட் த அஸ்டெக்ஸ். மாயா வந்து இன்காவிலையும், அஸ்டெக் சிவிலைசேஷனும் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி அங்கே பகுதி ஃபுல்லாகவே இந்த சிவிலைசேஷன் தான் பரவி இருக்குது. மாயப்பா வாஸ் த டெஸ்ட்ராய்ட் த 12th century. இப்போ இந்த மாயன்ஸ் வந்து 12th centuryயில் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அஸ்டெக் ஃப்ரம் த மெக்சிகோ கான்கியர்ட் த மாயன் கேபிட்டல். அஸ்டெக் வந்து மாயன் கேபிட்டலை பிடிச்சி தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இவங்களுடைய கேபிட்டல் வந்து டெக்னோசிட்டன் அப்படின்னு சொல்லலாம். தே ரூல்டு நியர்லி த 200 years. இவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறாங்கன்னா 200 years. பை த 18th century bloodly conflict between the ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ் வித் த பிரிட்டிஷ். இப்போ இதில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு பேர் ஹைட்டியன் ஸ்லேவ்ஸுக்கும் பிரிட்டிஷுக்கும் பெரும் பிளட்லி ரத்த கலரியான போர் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெஞ்சு காலனியோடு சேர்ந்தும். டூரிங் த 1792 1804 ஹைட்டி பிகம் த ஃபஸ்ட்டு கரீபியன் கண்ட்ரி டு த்ரோ ஆஃப் த ஸ்லேவரிலேருந்து முதல்ல விடுதலை வாங்கின நாடு இந்த ஹைட்டி. அவங்க தான் செஞ்சுருக்காங்க. ஃப்ரம் த ஃப்ரெஞ்சு கலோனியல் கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வருது. த அமெரிக்கன் அண்ட் த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ப்ரொவைட் த இன்ஸ்பிரேஷன் டு த லாட்டின் அமெரிக்காவுக்கு அமெரிக்கன் ரெவல்யூஷனும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுனால தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. பெட்ரோ த ரெனவுன்ஸ்டு த கிளைம் டு த போர்ச்சுகீஸ் த்ரோட் த டெக்ளைன். இந்த பெட்ரோ அப்படின்றவர் ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சிட்டு அவர் வந்து ஒரு இந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுறாரு. போர்ச்சுகீஸ் த்ரோன் இருக்கேன். இந்த சமயத்தில் போர்ச்சுகீஸ் த்ரோ வந்து டெக்ளைன் ஆகுது. பிரேசில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. மன்ரோ த பிரசிடெண்ட் ஆஃப் த USA கேம் அப் த இவர் தான் பிசாரோ. த ஃபேமஸ் மன்ரோ டாக்ட்ரின் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு டெக்ளரேஷனை வெளியிடுறாங்க. 1830 த ஹோல் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் த யூரோப்பியன் டாமினேஷன். இந்த மன்ரோ டாக்ட்ரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு யாருன்னா பிரசிடெண்ட் ஆஃப் த USA. இவர் ஃபேமஸான ஒரு மன்ரோ டாக்ட்ரின் வெளியிடுறாரு. இட் டிக்ளேர்ட் இஃப் எனி யூரோப்பியன் இன்டர்ஃபியர் எனிவேர் இன் அமெரிக்கா, எந்த ஒரு யூரோப்பியன்ஸும் அமெரிக்காவுக்குள்ளே எந்த விவகாரத்தில் தலையிட்டாலும் நார்த்தோ இல்லை சவுத்தோ இது வுட் அமௌண்ட் டு வேஜ் த வார் அகேன்ஸ்ட் த யுனைடெட் ஸ்டேட். அமெரிக்கா அந்த நாட்டு மேலே படையெடுக்கும் அப்படின்னு ஒரு டெக்ளரேஷனை வெளியிடுறாரு. திஸ் த்ரெட், இந்த பயமுறுத்தல் தான் யூரோப்பியன் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. 1830 ஹோல் ஆஃப் த சவுத் அமெரிக்கா
இதனால் யூரோப்பியன் டாமினேஷன்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. தீஸ் வாஸ் த நோ ஒன் த ப்ரொடெக்ட் தம். இது வந்து யூரோப்பியன்ஸ் வந்து யாருமே யூஎஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் எங்கள் யுனைடெட் ஸ்டேட்டை முழுசாக பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கன்ஸில் யூஎஸ் த இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அட் த டான் ஆஃப் த 12th century, 12th century கடைசி பகுதியில் யுனைடெட் ஸ்டேட் ஹேட் த ஆக்குபைட் த கியூபா அண்ட் பியூர்டோ ரைசோ ஆஃப்டர் த டிஃபீட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898. 1898 இந்த ஸ்பானிஷை வந்து டிஃபீட் பண்ணி கியூபா, பியூரோ, ரைகோ இது எல்லாத்தையும் இவங்க தன்னோட பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க. 1898 1902 கியூபா யூஎஸ் கண்ட்ரோலில் மிலிட்ரி ரூலுக்கு வந்துடுது. when the Americans finally left the retained the naval station in கியூபாவில் ஒரு நல்ல நேவல் ஸ்டேஷன்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசிடெண்ட் ஆஃப் த தியோடோர் ரூஸ்வெல்ட் இப்போ வந்து ஆட்சியில் இருக்கார், லாட்டின் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக. இவர் தன்னோட நாட்டில் ஒரு சப்மிஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஸ்பீக் சாஃப்ட்லி, அதாவது பேசுகிறது அமைதியாக நிதானமாக பேசணும். கேரி எ பிக் ஸ்டிக்ஸ், அதுவே வந்து ஒரு நல்ல பிக் ஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மன்ரோ டாக்ட்ரின் வந்து பரீடு த யூரோப்பியன் இன்டர்ஃபரன்ஸ் இன் த அஃபேர்ஸ், அதாவது மன்ரோ டாக்ட்ரின் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அமெரிக்க விவகாரத்தில் தலையிடுறத தடுத்து நிறுத்துது. இவர் இந்த பிரசிடெண்ட் ஆஃப் த தியோடோர் ரூஸ்வெல்ட் எஃப்டிஆர் அப்படின்றவர் தன்னோட நாட்டில் டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு புதுமையான ஒரு கிரேட் டிப்ரெஷனுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. அது நியூ டீல் பாலிசி அப்படின்னு கொண்டு வர்றாரு. இது பேங்க்குக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இந்த பணம்லாம் டொனேட் பண்ணி அதன் மூலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணுறாங்க. அன்இம்பீரியல் ஸ்பெய்த் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் த யூஎஸ் பிகேம் த டாமினன்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் நாட் ஒன்லி த பொலிட்டிக்கலி பட் ஆல்சோ த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிடில் கிளாஸும் ஒர்க்கிங் கிளாஸும் இந்த சமயத்தில் நல்லா எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் வந்து இந்த ரெண்டு பீப்புள்ஸும் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறாங்க. த ஃபேமிலிஸ் அண்ட் த மிலிட்ரி கிளிக்யூஸ் த மிடில் ஆஃப் த 19th century ஒலிகிராஃபிக் ரிப்பப்ளிக்கன் பேஸ்டு அலையன்ஸ் த ஒரிஜின் ரீஜினல் அலைன்ஸ் பிகம் டு த ஆப்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் த கண்ட்ரி ரிசீவ்ட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் த மைக்ரேட் ஃப்ரம் த சதர்ன் யூரோப்லேருந்து நிறைய பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி இங்கே வராங்க. எக்கனாமிக் க்ரோத்து, அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து இது எல்லாமே அர்ஜென்டினா, சிலி, பிரேசில், மெக்சிகோ இது எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் மிலிட்ரி ஒர்க்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் அமெரிக்கன் பவர்ஸ் அந்த வெல்த் கேம் இன்றது டாமினேட் இந்த சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரேட் டிப்ரெஷன் சவுத் அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய இண்டிபெண்டன்ஸுக்காக பாடுபட்டவர் நெல்சன் மண்டேலா. இந்த கிரேட் டிப்ரெஷன் இந்த சவுத் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, இந்த ஓலிகிராச்சி அப்படின்ற கிங்டம் தான் இருக்குது. இந்த மிடில் கிளாஸ் இன்டலெக்சுவலாகவும் பெசன்ஸ் கம்யூனிட்டியும் அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நிறையா செஞ்சதுனால சோசியல் குரூப்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பவர்ஸும் இருந்ததுனால இந்த பாலட் பாக்ஸில் லாட்டின் அமெரிக்கா ப்ரொட்டஸ்ட் த இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த டிஸ்லைக் தயர் த டாலர் இம்பீரியலிசம், அவங்களுக்கு பிடிக்காத அந்த டாலர் இம்பீரியலிசத்தை அவங்க ஜெயிச்சு வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் குட் நெய்பர்ஸாக அந்த பாலிசியை இவங்க இவங்களும் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னா த டேர்ம் யூஸ்டு டு describe the policy of the USA in the maintaining dominating over the distant lands through the economic aid. அப்படின்னா என்னென்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பண உதவி செஞ்சு அதன் மூலம் அவங்க வந்து
அடிமைப்படுத்திக்கிறது. அடிமைன்னா அடிமை இல்லை, அடிமை மாதிரி நடத்துறது, அதுதான் டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.